இவ்வளோதான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டோம், அப்படிதானங்க? அந்த மாதிரி தான் நானும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதீரனுக்கு ஒரு வயசெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே இங்கே வந்து அமெரிக்காவில் பிரியாணி டே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே வந்து நைட்டு நிறைய பேர் பிரியாணி வாங்குவாங்கங்க. வாங்கிட்டு நாங்களும் அதில் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பிரியாணி வாங்கிட்டு மூவி டைம் மாதிரி வீட்டில் படம் போட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்போங்க. இப்போல்லாம் நைட்டு ரைஸ் சாப்பிட்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் வைரல்லாம் கிடையாது இல்லைங்க. இந்த வீக் சண்டே வந்து திணையில் தாங்க நான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ திணை பிரியாணி, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா மட்டன் கிரேவி மாதிரி கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சியில், அப்புறமா முட்டை, இதெல்லாம் வச்சு தாங்க லஞ்சுக்கு சாப்பிட்டோம். கோதுமை ரவா இதுலலாம் நான் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். மாதிரி வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சமாக குவான்டிட்டி சாப்பிட்டாலே.